இந்த பிரபஞ்சம் அனைத்து விஷயங்களையும் பதிவு செய்து வைத்து என்ன பண்ணுது அப்படின்னா திருப்பி நம்மளுக்கே தருது. நம்மளுக்கே தரு, நீ என்ன கொடுத்தியோ அதை தருது. இப்போ ஒரு தென்னங்கன்னு வைக்கிறீங்க, இளநீர் தான் வரும். அதில் போய் கொய்யாக்காய் காய்க்குமா? காய்க்காது. நெல்லிக்காய் மாதிரி வச்சா நெல்லிக்காய் தான் வரும். அப்போ நீ எதை செய்கிறாயோ அதுவே உனக்கு பலனாக வருகிறது என்பதுதான் இந்த பிரபஞ்சம் மீண்டும் 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 நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு பெரிய பிசினஸ்மேன் பிசினஸ்ல நிறைய நல்ல விஷயங்களை செய்யறார் அப்படின்னா மேற்குல வடமேற்கு உச்ச குத்துல அவர் இருப்பார். சரிங்களா? இதுதான் உண்மை, இதுதான் தீர்க்கமான உண்மை. அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லிதான் பதிவு செய்து வைத்துக் கொள்கிறது. எப்படி நம்ம நாம் பேசுவதை இந்த கேமரா பதிவு செய்து உங்களுக்கு வீடியோவை காட்டுது, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் பதிவு செய்து வைத்து நாம் செய்த தவறுகள் என்னவோ அந்த தவறுகளுக்கு உண்டான பாதிப்புள்ள வீட்டில் தான் நம்மளை குடியேற வைக்கும். அதில் எந்தவித துளி அளவு மாற்றமும் இல்லை. வாஸ்து குறையுள்ள வீட்டில் குடியிருக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்வது உங்க முன்னோர்களுடைய செயல்கள். அதுதான் இந்த பிரபஞ்சம் சொல்றோம். இந்த பிரபஞ்சம் அப்படிதான் உங்களை வடிவமைக்கிறது. நீங்கள் சரியாக திதி மற்றும் தவசங்களை கொடுத்து வாருங்கள். உங்கள் குலதெய்வத்தை சரியாக வணங்கி வாருங்கள். வீடு சரியாக கிடைக்க வேண்டும் என்றால் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் தரிசனம் செய்யுங்கள். சரியான வீட்டில் குடியிருக்கும் நீங்கள் நேரம் சரியில்லை என்றாலும் தப்பித்து விடுவீர்கள். சரியான வீட்டில் குடியிருப்பவர்கள் அஷ்டம சனியா என்றாலும் தப்பித்து விடுவீர்கள். சரியான வீட்டில் குடியிருப்பவர்கள் அஷ்டமத்தில் ராகு இருந்தாலும் தப்பிச்சு விடுவீங்க. வீடு தவறாக குடியிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு லாபத்திலே சனி இருந்தாலும் தப்பிக்க இயலாது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் PMK சம்பத் சுப்பிரமணி. வாஸ்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். பிரபஞ்சம் என்ன அது ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க, அவ்வளவுதானே? பஞ்சபூதம் தான் இறைவன் என்று நான் சொல்கிறேன். அதை தான் பிரபஞ்சம் என்று நான் நம்புகிறேன். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்பது பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துடைய முக்கியமான வேலை என்னன்னா, நான் பேசுறத எப்படி இந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணுதோ அதே மாதிரி நம்ம செய்கின்ற அனைத்து செயல்களையும் இந்த பிரபஞ்சம் பதிவு அப்படியே செய்து கொண்டு வருகிறது. நம்ம தான் நினைச்சுக்கிறோம் நம்மளுக்கு யாருக்கும் தெரியலையா, ஒரு மாங்காவை தெரியாம அறுத்துட்டேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அது பிரபஞ்சம் பதிவு செஞ்சிருக்கும். இந்த நேரத்தில் அசோக் என்பவர் இந்த காம்பவுண்டில் இருக்கும் மாங்காயை திருடினார் அப்படின்னு அது அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும், எழுதும். புரியுதுங்களா? எதர்ச்சியா யாருன்னா அசோக்ன்ற பேர்ல வீடியோ பார்த்தீங்கன்னா தவறா எடுத்துக்காதீங்க, பொதுவா சொல்றேன். அப்போ இந்த பிரபஞ்சம் அனைத்து விஷயங்களையும் பதிவு செய்து வைத்து என்ன பண்ணுது அப்படின்னா திருப்பி நம்மளுக்கே தருது. நீ என்ன கொடுத்தியோ அதை தருது. இப்போ ஒரு தென்னங்கன்னு வைக்கிறீங்க, இளநீர் தான் வரும். அதில் போய் கொய்யாக்காய் காய்க்குமா? காய்க்காது. நெல்லிக்காய் மாதிரி வச்சா நெல்லிக்காய் தான் வரும். அப்போ நீ எதை செய்கிறாயோ அதுவே உனக்கு பலனாக வருகிறது என்பதுதான் இந்த பிரபஞ்சம் மீண்டும் 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 நம்மளுக்கு சுட்டி காட்டுகிறது. இதுக்கு உதாரணம் என்ன? இதுக்கு எதனா ப்ரூஃப் இருக்கா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பலாயிரக்கணக்கான ப்ரூஃப் இருக்கு. அந்த ப்ரூஃப் நம்ம கிட்டேயே தான் இருக்கு, இடையில இல்லை. நீங்க CT ஸ்கேன், MRI ஸ்கேன் மாதிரி எடுத்துட்டு ப்ரூஃப்லாம் வெயிட் பண்ண வேணாம், நம்ம கூடவே இருக்கு. அப்போ ஒவ்வொருவரும் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னோர்கள் என்ன தொழில் செஞ்சாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, என்னென்னலாம் செஞ்சிருக்காங்கன்னு அப்படியே ஒரு பாடமாக நீங்கள் படித்து கொண்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். அது அப்படியே பொருந்துவிடும். கொஞ்சம் கூட மாறாது, இம்மி அளவும் மாறாது. அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன செய்கிறது என்றால் ஒருவர் என்ன துறையில் இருக்கிறார், அந்த துறையில் அவர் என்ன தவறு செய்கிறார் என்பதை பதிவு செய்கிறது. இப்போ இந்த ஒரு அருமையான சப்ஜெக்ட் நல்ல கலகல. நான் ஒரு வாஸ்து நிபுணர் வைங்க, நான் ஒரு ஜோதிடர். நான் ஜோதிடத்தில் எந்த தவறு செய்கிறேன் என்பதை இந்த பிரபஞ்சம் கணக்கு செய்து கொண்டே வரும். ஜோதிடத்தில் நான் என்ன தவறு செய்யறேன் அப்படின்னு கணக்கு எழுதிட்டே வரும். என்னுடைய சந்ததிக்கு அது வடகிழக்கு பிரச்சனை உள்ள வீட்டில் உட்கார வைக்கும், வேற எங்கேயும் தள்ளாது. இப்போ ஜோதிடத்தில் நான் சரியாக வழிகாட்டி நிறைய பேரை நான் உருவாக்கி நிறைய நல்ல விஷயங்களை செய்தால் வடகிழக்கு ஈசானிய குத்துல என் பையன் இருப்பான். ஜோதிடத்தில் நான் தவறுகளை செய்து பொய்யான பலன்களை உரைத்து பொய்யான விஷயத்தை பரப்பி
தவறான பணங்களை உள்ள கொண்டு வந்தா வடகிழக்கு பாதிக்கப்பட்ட வீட்டுல என் குழந்தை இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். இதை விட ஒரு சிம்பிளான, அதாவது நான் பெரிய விஷயத்த இப்படி சொல்லிட்டேன். இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஒரு பெரிய பிசினஸ்மேன் பிசினஸ்ல நிறைய நல்ல விஷயங்களை செய்யறார் அப்படின்னா, மேற்குல வடமேற்கு உச்ச குத்துல அவர் இருப்பார். சரிங்களா? இதுதான் உண்மை, இதுதான் தீர்க்கமான உண்மை. அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன சொல்றதா பதிவு செய்து வைத்துக் கொள்கிறது. எப்படி நம்ம வந்து நாம் பேசுவதை இந்த கேமரா வந்து பதிவு செய்து உங்களுக்கு வீடியோவை காட்டுது, அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் பதிவு செய்து வைத்து நாம் செய்த தவறுகள் என்னவோ அந்த தவறுகளுக்கு உண்டான பாதிப்புள்ள வீட்டில் தான் நம்மளை குடியேற வைக்கும். அதில் எந்தவித துளி அளவு மாற்றமும் இல்லை. சரி சார், நான் எந்த தவறு செஞ்சேன்னு எனக்கே தெரியலையே சார், இப்ப கஷ்டப்படுறேனே சார் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. கவலைப்பட வேண்டாம். இந்த வீடியோவை இந்த நேரத்துக்கு நீங்க ஏன் பாக்குறீங்க? எவ்வளோ வீடியோ இருக்குது, என்னென்ன வீடியோவை பார்த்துடலாம். இந்த நேரத்தில் இந்த வீடியோவை நீங்க ஏன் பாக்குறீங்க? அப்ப இறைவன் ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கு சொல்ல வராருல, ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல. அப்ப அது என்ன காரணம்? அப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், நல்லா கேட்டுக்குங்க. நீங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல வீட்டில் குடியிருக்க வேண்டுமா, இல்ல வாஸ்து குறையுள்ள வீட்டில் குடியிருக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்வது உங்க முன்னோர்களுடைய செயல்கள். அதுதான் இந்த பிரபஞ்சம் சொல்றோம். இந்த பிரபஞ்சம் அப்படிதான் உங்களை வடிவமைக்கிறது. நீங்கள் சரியாக திதி மற்றும் தவசங்களை கொடுத்து வாருங்கள். உங்கள் குலதெய்வத்தை சரியாக வணங்கி வாருங்கள். வீடு சரியாக கிடைக்க வேண்டும் என்றால் திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் தரிசனம் செய்யுங்கள். சரியான வீட்டில் குடியிருக்கும் நீங்கள் நேரம் சரியில்லை என்றாலும் தப்பித்து விடுவீர்கள். சரியான வீட்டில் குடியிருப்பவர்கள் அஷ்டம சனியா என்றாலும் தப்பித்து விடுவீர்கள். சரியான வீட்டில் குடியிருப்பவர்கள் அஷ்டமத்தில் ராகு இருந்தாலும் தப்பிச்சு விடுவீங்க. வீடு தவறாக குடியிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு லாபத்திலே சனி இருந்தாலும் தப்பிக்க இயலாது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்வது வாஸ்து. அந்த வாஸ்து எப்படி இயங்கிறது என்றால், பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா, அவங்க மூதாதையர்கள் செய்த அனைத்து செயல்களையும் கணக்கில் எடுத்து அவருக்கு அந்த வீட்டை அமைத்து கொடுக்கிறது. சார், என் தாத்தா ஏதோ தப்பு பண்ணிட்டு போனா நானா சார் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சில பேர் கேட்கலாம். அதுதான் பிரபஞ்ச விதி. அந்த தாத்தா வேற இல்லை, நீங்க வேற இல்லை, அவரு தான் நீங்க. இது புரிய பல வருஷம் ஆகும். நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் உள்ள குறைகளை நீங்கள் சரியாக கண்டறிந்து அந்த வீட்டில் இருக்கலாமா வேணாம முடிவு செய்து அந்த வீட்டிலிருந்து வெளியேறுவது என்பது மிகப்பெரிய ஒரு கலை. அது அந்த பிரபஞ்சம் முடிவெடுத்துதான் உங்களை ஒரு வீட்டில் குடியிருக்க வைக்குது. நிலம், நீர், காற்று, நெருப்பை தயவு செய்து யாரும் காற்றை மாசுபடுத்துவது, தண்ணீரை அசுத்தமாக்குவது, அக்னியை பழிப்பது, சரிங்களா, நிலத்தை அபகரிப்பது, இந்த மாதிரிலாம் தயவு செய்து செய்யாதீங்க. நீங்களாம் தப்பிக்கவே முடியாது. அதனால் நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் நாம் செய்கின்ற அனைத்து செயல்களையும் கண்காணித்து கொண்டே இருக்கிறது. அந்த கண்காணிப்பின் அடிப்படையில் தான் நம்மளுக்கு வீடே அமையுது என்பதுதான் உண்மை. அதனால் அனைவரும் ரொம்ப ஒரு எறும்பை கூட மெரிக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.